நாம் ஜெபித்து இந்த வேத ஆராய்ச்சிக்குள்ளாய் கடந்து செல்வோம். அன்பும் கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் ஒரு முறை ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே பாதத்திலே வந்து காத்திருக்க, உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க தேவரீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல ஆண்டவரே தருணத்திற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் நாங்கள் தியானிக்க இருக்கிற தம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு நீர் ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று உம்மை நோக்கி பார்க்கிறோம். கலந்து கொண்டிருக்கிற அத்தனை உம்முடைய பிள்ளைகளையும் விசுவாசிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, ஆவியானவருடைய தொடுதலை, ஆவியானவருடைய விளக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள தேவன் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும். அடியனை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் நம்ம கடந்த நாட்களிலே 12 அதிகாரங்களை நாம் முடித்திருக்கின்றோம். இன்றைக்கு 13, 14 ஆகிய 2 அதிகாரங்களை நாம் தியானிக்கலாம் என்று நினைக்கின்றேன். இந்த 13வது அதிகாரத்தில் ஆபிரகாமும் லோத்தும் வருகிறார்கள். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. 2ஆம் வசனத்தில் ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திரிகளை உடைய சீமானாய் இருந்தான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்ல, முதலாக அங்கே ஒரு முதலாவதாக அல்ல, 13வது அதிகாரத்தில் முதலாவதாக அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அங்கே கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற ஒரு காரியத்தை குறித்து 4ஆம் வசனத்திலே நாம் பார்க்க முடிகிறது. இப்படி இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கையிலே இவர்களுக்குள்ள அந்த பொருளாதார வசதி, ஆடு மாடுகள், கூடாரங்கள், ஜனங்கள், இவைகளெல்லாம் அதிகமாக கூடினதுனாலே இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 6வது வசனத்தில் அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. ஒரு பெரிய வார்த்தை பார்த்துங்க. அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோமோ தெரியல. பூமியே தாங்கக்கூடாத அளவுக்கு அங்கே மிகப்பெரிய செல்வாக்கு இருந்தது என்று சொல்லி அந்த வசனத்திலே பார்க்கிறோம். அதனுடைய பொருள் என்னவென்றால், தேவையான எல்லாம் அவர்களுக்கு இருந்தது. செல்வாக்கை ஆண்டவர் கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி இங்கே நாம் காணலாம். இப்படி இருந்தபடினாலே அவர்களுக்கு அந்த வசனம் அப்படித்தான் சொல்லுது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தபடினாலே அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமல் போயிற்று. பொதுவா இல்லாத சமயத்துலதான் சண்டை வரும், வாக்குவாதம் வரும், பிரச்சனை வரும். இவர்களுக்கு எல்லாம் இருந்தும் இவர்களுக்குள்ளாக வாக்குவாதம் வந்தது, சண்டை வந்தது. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துவுடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அவங்களோட கூட சேர்ந்து அந்த நாட்கள்ல கானானியர், பெர்சியர் அந்த தேசத்துல குடியிருந்தார்கள். எனவே ஆபிரகாம் ஒரு தேவனுடைய மனுஷனாக ஒரு காரியத்தை செய்கிறதை அங்கே நாம் பார்க்க முடிகிறது. ஒரு அருமையான சமாதானத்தை, அங்கே ஒரு அருமையான சொல்யூஷன் அங்க கொடுக்கறத நம்ம பார்க்க முடிகிறது. ஆபிரகாம் லோத்தை நோக்கி 8வது வசனத்துல, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்று சொல்லி விட்டு கொடுக்கிற ஒரு காரியத்தை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அடிப்படையில நாம் தேவ பிள்ளைகளானால் நமக்குள் இருக்க வேண்டிய மிகப்பெரிய ஆவிக்குரிய தேவ மனுஷனுடைய சுபாவம் இங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இந்த ஆபிரகாம் லோத்த ஆண்டவர் கூட்டிட்டு போக சொல்ல, ஆனா ஆபிரகாம் லோத்த கூப்பிட்டுட்டு வந்ததுனால சேர்த்து உபத்திரவத்தையும் சேர்த்து கூட்டிட்டு வந்த மாதிரி நான் சொல்றேன். ஆண்டவர் சொல்லாத எந்த ஒரு காரியம் நமக்கு பிரச்சனையைத்தான் கொண்டு வரும் என்பதை ஒரு நாளும் மறக்கக்கூடாது. தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் சொல்றது அப்படியே கேட்கிறவங்களா இருந்தா மாத்திரம்தான் நமக்கு தொல்லைகள், பிரச்சனைகள் கம்மியா இருக்கும். இங்க நடந்த விஷயம்னா அது ஒண்ணு. 2வது ஆபிரகாம் தன்னை பெரியவனாக காட்டிக்கொள்ள விரும்பவில்லை. நான் தானே உன்னை கூப்பிட்டு வந்தேன், நான் இல்லைன்னா நீங்க வந்திருப்பியா
என்ன இப்படி சலம்பல் பண்ணிட்டு இருக்கிற என்றெல்லாம் சொல்லி வித்தியாசமாய் இல்லாதபடிக்கு ஒரு அருமையான ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சியை அங்கே காட்டுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர் என்று சொல்லி. அருமையானவர்களே, வாக்குவாதம் என்பது 2 பேர் இருந்தா தான் வரும். அந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தர் விட்டுட்டாங்கன்னா வாக்குவாதம் வராது. அதனால அன்றாட நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியம் வரும்போது எங்க ஒரு வாக்குவாதம் வருதுன்னு நினைக்கிறோமோ, வருதுன்னு தெரியுதோ, அங்கே நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஒண்ணு வாயை மூடிக்கிட்டு அமைதியா இருந்துக்கிறணும், அல்லது அந்த இடத்தை விட்டு போயிடணும். இந்த 2 காரியத்துல ஏதாவது ஒன்றை செய்யும் போது அங்கே பெரிய பிரச்சனை வராது, தேவ நாமம் தூசிக்கப்படாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு ஆவிக்குரிய சத்தியம். வாக்குவாதம் எப்ப வரும்? 2 பேர் இருந்தா தான் வரும். அதுல யாராவது ஒருத்தர் அமைதியா இருந்துட்டாங்கன்னா வாக்குவாதம் வராது. தீ சின்னதா இருக்கிறப்ப அது ஒன்றும் தெரியாது, வெறும் புகை மட்டும்தான் வந்துட்டு இருக்கும். ஆனா எப்படி இருந்தாலும் அந்த தீ புகைஞ்சு அப்புறம் தீ பிடிச்சி எரியறத நம்ம பார்க்க முடியும். அதனால வாக்குவாதம் என்பது ஆரம்பமானது ரொம்ப குறைவாகத்தான் இருக்கும். லேசா தான் பேச்ச ஆரம்பிப்பா, ஒண்ணுமே இல்லை, நீ என்ன பெரிய அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டும் வந்ததுனால இங்க மிகப்பெரிய கலவரமே நடந்து விடுவதை நாம் பார்க்க முடியும். அதனால எப்பெல்லாம் வாக்குவாதம் வருதோ அப்பெல்லாம் நம்ம ஆபிரகாமையும் லோத்தையும் நினைத்து பார்க்க வேண்டும். அதுல விசேஷமா நாம நினைச்சு பார்க்க வேண்டியது யாருன்னா ஆபிரகாமை நினைத்து பார்க்க வேண்டும். நாம் சகோதரர், நமக்குள் வாக்குவாதம் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை நமக்கு முன்பதாக வர வேண்டும். அது ரொம்ப அருமையா சொல்றாரு. இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது, நீ வலதுபுறம் போனா நான் இடதுபுறம் போகலாம், நான் இடதுபுறம் போனா நீ வலதுபுறம். நீ முதல்ல ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் உனக்கு தான், அதுல அப்படிதான் இருக்குது. நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், முதல் சாய்ஸ். 2வது நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்று சொல்லுகிற ஒரு காரியத்தையும் அங்கே பார்க்கிறோம். தனக்கு ப்ரிஃபரன்ஸ், ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எடுத்துக்கல, தனக்கு என்று எடுத்துக்கொள்ளாதபடிக்கு நான் வலதுபுறம் போறேன் நீ இடதுபுறம் போ, நான் இடதுபுறம் போறேன் நீ வலதுபுறம் போ என்று சொல்லாதபடிக்கு நீ எங்க போறியோ அதுக்கு எதிர் திசையில நான் போகிறேன் என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை குறித்து அங்கே நாம் பார்க்க முடிகிறது. இதுதான் ஆவிக்குரிய ஒரு முதிர்ச்சி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்பொழுது லோத்துவினுடைய நிலையை பார்க்கும்போது வித்தியாசமா இருக்கிறது. இதிலேயும் லோத்துவினிடத்திலிருந்தும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் இருக்கிறது. லோத்து எதை பார்க்கிற அப்படின்னா செழுமையை பார்க்கிறார், வெளிப்புற தோற்றத்தை பார்க்கிறார். தேவ சித்தம், தேவ காரியம் என்பதை பார்க்காதபடிக்கு தன்னுடைய கண்களுக்கு எது பிரியமாக இருக்கிறதோ, எது செழுமையாக தெரிகிறதோ, எது நன்றாக இருக்கும் என்று தெரிகிறதோ அதை தெரிந்து கொள்ளுகிற ஒரு காரியத்தை குறித்து பார்க்கிறோம். யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாக இருக்க கண்டான். சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. சோதோம் கொமோரா அழிக்கிறதுக்கு முன்னால அது எகிப்து தேசமா இருந்தது. ஆகினால லோத்து அப்படிப்பட்ட ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அங்கே போகிறதை நாம் பார்க்கிறோம். 2 பேரும் பிரிஞ்சிடறாங்க. இந்த இடத்துல 11வது வசனத்துல 2 பேரும் பிரிஞ்சு போறாங்க. இதுவரைக்கும் ஒன்னா இருந்தவங்க பிரிஞ்சு போறாங்க. இப்ப ஆபிரகாம் கானான் தேசத்துல குடியிருக்கிறதையும் லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான பூமியில் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேராக கூடாரம் போட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சோதோம் பட்டணம் மிகவும் கர்த்தருக்கு பிரியமல்லாத, எச்சரிக்கப்பட்ட, அருவருப்பும் அக்கிரமும் நிறைந்த ஒரு பட்டணமாக காணப்பட்டது. அதற்கு நேராக கூடாரம் போட்டான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, நம்முடைய கண்கள் எதை நோக்குகிறது, எதை இச்சிக்கிறது, நம்முடைய இருதயம், நம்முடைய இன்சைட், நம்முடைய உள்ளத்தின் ஆழம் எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்தே நம்முடைய காரியங்கள் நடக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இந்த சோதோமினுடைய ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக பொல்லாதவர்கள் இருக்கிற இடத்துக்கு நேராக
பாவிகளாய் இருக்கிற இடத்துக்கு நேராக லோத்து தன்னுடைய இடத்தை தெரிந்து கொண்டான் என்று பார்க்கிறோம். நம்முடைய அன்னுதின வாழ்க்கையில முதலாவது அதிகாரம் முதலாவது வசனத்தை நம்ம எப்பயுமே மனசுல வச்சுக்கணும். துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், சின்ன ஒரு சத்தியம்தான், மிக எளிமையான ஒரு சத்தியம், ஆனால் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தரக்கூடிய ஒரு சத்தியம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆக இந்த லோத்தினுடைய தெரிந்தெடுப்பே வித்தியாசமாக இருக்கிறது. எனவே பின்னாட்களிலே மிகப்பெரிய ஆசீர்வாத குறைச்சலை, தண்டனையை பெற்றுக்கொள்ள தன்னுடைய மனைவியை இழந்து தானும் வெளியிலே எடுத்துக்கொண்டு போய் விடப்பட்ட ஒரு காரியத்தை எல்லாம் பார்க்கப்படுகிறது. அருமையானவர்களே, லோத்து நீதிமானாய் இருந்த போதிலும் அந்த தெரிந்தெடுப்பிலே வித்தியாசமாய் நடந்து கொண்ட ஒரு காரியத்தை இந்த வசனத்திலே நாம் பார்க்க முடிகிறது. அப்ப ஆண்டவர் லோத்தையும் ஆபிரகாமையும் ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க. ரெண்டு பேருடைய கணக்கையும் தீர்க்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். கணக்கு தீர்க்கிறது ரெண்டு பேரத்தையும் செட்டில் பண்றாரு. எப்படி செட்டில் பண்றாரு? லோத்து தனக்கானதை பிரித்து எடுத்துக்கொண்டு அங்கே சோதோமுக்கு நேராக குடியிருக்கிறதை பார்க்கிறோம். அப்போது ஆண்டவர், அருமையா ஒரு வசனம் இருக்கு பார்த்துங்க, லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம யாரோட இருக்கிறோம், அல்லது நம்மளோட இருக்கிறவங்க யாரு அப்படிங்கிறத நம்ம கேட்டு பார்க்கணும். நான் யாரோட இருக்கிறேன் அல்லது என்னோட இருக்கிறது யாரு என்பதை நாம் கேட்டு பார்க்க வேண்டும். தேவனுக்கு பிரியமானவர்களோடு, தேவ பிள்ளைகளோடு, தேவனை நேசிக்கிறவர்களோடு கூட நாம் எப்போதும் இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். கண்களின் இச்சைக்கு தக்கதாக, நம்முடைய வெளித்தோற்றத்துக்கு தக்கதாக, பொருளாசையோடு அல்லது உலகத்தினுடைய காரியங்களோடு இருக்கிறவர்களோடு நாம் இருப்போமேயானால் நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய ஏக்கங்களும் நம்முடைய காரியங்கள் எல்லாமே அப்படித்தான் இருக்கு. ஆக வாக்குவாதமும் வன்மமும் பொறாமையும் விசனங்களும் வருகிறது என்றால் நாம் இருக்கிற இடம் எங்கே இருக்கிறது என்பதை யோசித்து பார்த்து அதை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த பகுதியிலே நாம் பார்க்க முடியும். அப்போது ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறார். ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் 4 திசைகளையும் அங்கே சுட்டி காண்பிக்கிற ஒரு காரியத்தை குறித்து பார்க்கிறோம். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும், 15வது வசனம், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போலவும் பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும் என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். தூளை எடுத்து எண்ண முடியுமா? எண்ணவே முடியாது. ஆனா அப்படி எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். அப்படின்னா உன்னுடைய சந்ததி எண்ணப்படும் வரைக்கும் இல்லை. நம்ம எல்லாரும் இப்போ இதுவரைக்கும் நாம் ஆபிரகாம் சந்ததியாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஆபிரகாம் சந்ததியிலே பிறந்த ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு ரட்சிப்பை கொண்டு வந்தவர் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் ஆபிரகாம் கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அங்கே 17வது வசனத்துல, நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, அதை உனக்கு தருவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எபிரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. நாம் இருக்கிற இடம் பாபிலோனாக இருந்தாலும் நாம் கர்த்தருடைய பிள்ளைகளானால் அங்கேயும் கர்த்தருக்கு நாம் பலிபீடத்தை கட்டுவோம். அருமையானவர்களே, நாம் இருக்கிற இடம் எப்படிப்பட்ட மோசமான இடமாக இருந்தாலும் கூட நாம் கர்த்தருடைய பிள்ளைகளானால் அங்கேயும் தேவனுடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வருவோம் என்பதை இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆக இந்த 13வது அதிகாரத்திலே 2 இடங்களிலே பலிபீடத்தை ஆபிரகாம் கட்டுகிறதை நாம் தேவனை தொழுது கொள்ளுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஏராளமான சொத்துக்கள், ஏராளமான காரியங்களை ஆபிரகாம் பெற்றிருந்தாலும் கூட அதையெல்லாம் தனக்கென்று வைத்துக் கொள்ளாதபடிக்கு தன்னோடு கூட வந்த தன்னுடைய அண்ணன் மகன் லோத்துக்கு தேவையானது எல்லாவற்றையும் கொடுத்து பிரிந்து போகவும், விருப்பமானால் பிரிந்து போகவும்,
அவருடைய விருப்பத்தின்படி நடந்து கொள்ளவும் அங்கே ஒரு வாய்ப்பை கொடுக்கிறதை பார்க்கிறோம். தன்னுடைய தெரிந்தெடுப்போ கர்த்தருடைய வார்த்தையின்படி இருக்க வேண்டும், கர்த்தருக்கு சித்தமானதை செய்ய வேண்டும் என்பதை நினைத்து செய்கிற ஒரு காரியமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்ப்போம். எங்கெல்லாம் நஷ்டம் வருகிறதோ அங்கே நான் இருக்க மாட்டேன், நஷ்டத்தை என்னால் சகிக்க முடியாது, ஆண்டவருடைய வார்த்தையானாலும் கூட அங்கே செழிப்பு இருந்தால் மாத்திரம்தான் இருப்பேன் என்று சொல்லி நாம் ஒருவேளை நினைத்து கொண்டிருப்போமே. ஆனால் செழிப்போ நஷ்டமோ கர்த்தருடைய வார்த்தை என்று ஒன்று இருக்குமே, ஆனால் அதற்கு கீழ்ப்படிவதுதான் உத்தமம் என்பதை இந்த பகுதியிலே நாம் பார்க்க முடிகிறது. ஆக இந்த 14வது அதிகாரத்தை முழுவதுமாக நாம் சிந்தித்து பார்க்கும்போது 2-3 காரியங்களை நாம் நன்றாக கற்றுக்கொள்ள முடியும். முதலாவதாக என்ன என்று பார்க்கும்போது, பசுமையாக இருக்கிறது, செழிப்பாக இருக்கிறது, பச்சையாக இருக்கிறது, வெளிப்புற தோற்றம் நன்றாக இருக்கிறது என்று சொல்லி தேவ சித்தத்தை பார்க்காமல் விட்டுவிடக்கூடாது. ஒருவேளை நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, பச்சை என்று பார்க்காதே, தேவ சித்தம் பார் என்று. எப்படி? பச்சையாக இருக்கிறது என்று பார்க்காதே, தேவ சித்தத்தை பார் என்று சொல்லி முதலாவதாக ஒரு பாடத்தை கற்றுக்கொள்கிறோம். இரண்டாவதாக ஒரு பாடம் என்ன அப்படின்னா, விட்டு கொடுப்பவன் கெட்டு போக மாட்டான். விட்டு கொடுப்பவன் கெட்டு போக மாட்டான். ஆபிரகாம் எல்லாவற்றையும் லோத்துவுக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு போ என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை குறித்து பார்க்கும்போது, அதற்கு பின்பு தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்த ஒரு காரியத்தை குறித்து அங்கே நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக ஒரு காரியம் என்னது என்று சொன்னால், கட்டாயமாக நாம் ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், கர்த்தர் ஒரு காரியத்தை நமக்கு சொல்வாரானால் அதை கட்டாயமாக நிறைவேற்றுவார் என்பது. ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக சொன்ன வாக்கு தத்தத்தை 100 வருஷங்களுக்கு பின்பதாக ஆபிரகாமை ஈசாக்கின் மூலமாக ஆசீர்வதித்து அதற்கு பின்பதாக சந்ததி பெறுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஆண்டவர் ஆதியிலே தந்த வாக்கு தத்தங்கள் உண்டானால் அதை பற்றி பிடித்து கொண்டு தினமும் ஜெபித்து அதை நமதாக்கி கொள்ள வேண்டும் என்பதை ஆபிரகாம் இந்த நாளிலும் நமக்கு கற்றுத்தருகிறதை நாம் பார்க்க முடியும். ஆக 13வது அதிகாரம் நமக்கு அருமையான பாடங்களை கற்றுத்தருகிறது என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. 14ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்து திருப்பிக் கொள்வோம். இந்த 14வது அதிகாரத்திலே ஒரு வித்தியாசமான காரியங்கள் நடக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இவங்க எல்லாரும் ஒன்னா இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது அங்கே ஒரு 5+4 5 ராஜாக்கள் 4 ராஜாக்கள்லாம் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் ஒன்னா இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் 3வது வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இவர்கள் எல்லாரும் உப்பு கடலாகிய சித்தீம் பள்ளத்தாக்கிலே கூடினார்கள். 4வது வசனம், இவர்கள் 12 வருஷம் கெதர்லோகோமரை சேவித்து 13ஆம் வருஷத்திலே என்ன பண்ணாங்களாம்? கலகம் பண்ணினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 14ஆம் வருஷத்திலே கெதர்லோகோமரும் அவனோட கூடியிருந்த ராஜாக்களும் வந்து அஸ்தரோத்ரா கர்னியாமிலே இருந்த ரெப்பாயிமியரையும் காமிலே இருந்த சூசிமியரையும் சாவேக்கிர தாயிமிலே இருந்த ஏமியரையும் சேயீர் மலைகளில் இருந்த ஓரியரையும் வனாந்தரத்துக்கு அருகான எல்பாரான் மட்டும் முறியடித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே ஒரு யுத்தம் வருகிறதை நாம் பார்க்கிறோம். 7வது வசனத்தினுடைய பின்பகுதியை பார்க்கும்போது எல்லாரையும் சங்கரித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ சோதோமின் ராஜா 8வது வசனத்துல ஒரு 5 ராஜாக்கள், 9வது வசனத்துல ஒரு 4 ராஜாக்கள், இவர்கள் எல்லாரும் சேர்ந்து யுத்தம் பண்ணினார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இங்க ஒரு பெரிய கஷ்டமான ஒரு சூழல். 10ஆம் வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கும்போது நான் சொல்றதை நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஒன்னா இருந்தாங்க. ஆனா காலங்கள் செல்ல செல்ல அவர்களுக்குள்ளாக யுத்தம் வந்தது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த யுத்தத்துல யார் யார் இருந்தாங்கன்னா 5 ராஜாக்கள் 4 ராஜாக்கள் சேர்ந்துட்டு அந்த யுத்தத்தை பண்றாங்க. 5 ராஜாக்கள் வந்து சோதோமின் ராஜா, கொமோராவின் ராஜா, அத்மாவின் ராஜா, செபோயோமின் ராஜா. 8வது வசனத்துல சோவார்
என்னும் பேலாவின் ராஜா, இவங்களும் ஏலாமின் ராஜாவாகிய கதல்லாகமோர் அவரு ஜாதிகளின் ராஜாவாகிய திதியாலோடும் சினேயரின் ராஜாவாகிய அப்ராப்லோடும் எலாசாரின் ராஜாவாகிய அரிகேயோடும் யுத்தம் பண்ண புறப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த 5 ராஜாக்கள் இந்த 4 ராஜாக்களும் சேர்ந்து யுத்தம் பண்ணினார்கள். எங்க யுத்தம் பண்றாங்க? 10வது வசனத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா, அந்த சித்தீம் பள்ளத்தாக்கு எங்கும் நிலக்கீழ் உண்டாகும் கேணிகள் இருந்தது. சோதோம் கொமாராவில் ராஜாக்கள் முறிந்தோடி அங்கே விழுந்தார்கள், மீண்டவர்கள் மலைகளுக்கு தப்பி ஓடினார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டது. அருமையான அந்த பகுதியில நிலக்கீழ்னா உங்களுக்கு தெரியும், தார் மாதிரி இருக்கும். தார் அப்படியே அந்த பள்ளத்தாக்குல அல்லது அந்த இடங்கள்ல அப்படி கொதிச்சுட்டு இருக்கும். அந்த என்ன சொல்றது, கொதிக்கிறப்ப அப்படியே தார் கொதிக்கிறப்ப எப்படி இருக்கு, அந்த முட்டை விட்டுட்டு கொதிக்கிற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி கீழே இருக்கக்கூடிய இடத்துல நிறைய பேர் அந்த குழிகள்ல போய் விழுந்தாங்க. தப்பிச்சு போனவங்க மலைகளுக்கு ஓடினார்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே யுத்தம் நடக்கிறதை நாம் பார்க்கிறது. இப்ப இதுல யாருக்கு பாதிப்பு? இந்த சண்டை கட்டுறதுல யாருக்கு பாதிப்பு அப்படின்னா, 12ஆம் வசனத்தை 11வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, சோதோம் கொமாராவில் உள்ள பொருள்கள் எல்லாவற்றையும் போஜன பதார்த்தங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். இப்ப சோதோம் கொமாராவுக்கு பெரிய அழிவு வருகிறது. அதோடு மாத்திரமில்லாம ஆபிராமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியினால் அவனையும் அவன் பொருள்களையும் கொண்டு போய்விட்டார். இப்ப சோதோமுக்கு நேராக கூடாரம் போட்டுட்டு இருந்த இந்த லோத்து இப்ப எங்க போயிட்டாரு? கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து டவுனுக்குள்ள போறேன்னு சொல்லி சோதோம் குமாராவுக்கு போயிட்டார். அப்ப இப்ப நஷ்டம் வந்த போது இந்த லோத்துவினுடைய ஆட்கள் எல்லாவற்றையும் அங்கே எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, மறுபடியும் சொல்றேன், நம்ம எங்க இருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருவேளை தனித்து இருக்கும்போது நான் தேவனோடு கூட இருக்கிறேன் என்பது மிகப்பெரிய சேஃப்டி. அவருடைய அடைக்கல பட்டணத்திலே நாம் சேர்ந்து கொள்வது மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு. நாம் அனைவரோடு சேர்ந்திருக்கிறோம், மக்களோடு கூட சேர்ந்திருக்கிறோம், ஜனங்களோடு கூட சேர்ந்திருக்கிறோம் என்று சொல்லி ஆகாத ஜனங்களோடு, துன்மார்க்கரோடு, கர்த்தரை அறியாதவர்களோடு, கர்த்தருடைய சித்தத்தை செய்யாதவர்களோடு, அக்கிரமக்காரர்களோடு, துன்மார்க்கரோடு கூட நாம் இருப்போமே, ஆனால் சேதம் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம் என்பதற்கு ஒரு சான்றுதான் இந்த லோத்து என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். என்ன நடந்தது? 13ஆம் வசனத்துல, தப்பி ஓடின ஒருவன் எபிரேயனாகிய ஆபிராமிடத்தில் வந்து அதை அறிவித்தான். அங்க ஒரு ஆளை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அப்படி வச்சதுனால என்னாச்சு? ஆபிராம் தன்னோட உடன்படிக்கை செய்திருந்த மனிதராகிய எஸ்கோலுக்கும் ஆணையருக்கும் சகோதரனாகிய மம்ரே என்னும் எமோரியனுடைய சமபூமியிலே அப்பொழுது குடியிருந்தான். தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிராம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்தார்கள். இப்ப இங்க ஒரு சத்தியத்தை ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கிறார். இப்ப ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் தொடர்பே இல்லை. ஆபிரகாம் ஒரு திசையில் இருக்கிறார், அப்படி லோத்து ஒரு திசையில் இருக்கிறார். அப்ப லோத்துக்கு நமக்கு எந்த ஒரு ஒட்டுமில்ல உரசுமில்லை அப்படின்னு சொல்லி நினைக்காதபடிக்கு தன் சகோதரனுக்கு ஒரு பாடு வந்தது என்று நினைத்தவுடனே என்ன செய்யற? அப்படி ஆபிரகாம் உடனே தன்னோடு கூட இருந்தவர்களை சேர்த்து கொண்டு, அங்கே இருக்கிறவர்களை 318 பேர் தான் இருக்கிறாங்க, அவர்களுக்கு ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து ராக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பகுஞ்சுகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடமான ஓபா மட்டும் துரத்தி சகல பொருள்களையும் திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருள்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த இடத்துல தான் நமக்கு ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். என்ன சத்தியம்னா, நம்ம ஒருவேளை நம்முடைய சகோதரர்களுக்கு, நம்முடைய சொந்த பந்தங்களுக்கு, உறவுகளுக்கு நம்ம ஒருவேளை பேசாம இருக்கலாம், ஒருவேளை சில வருத்தங்கள் இருக்கலாம். அப்படியாக இருந்த போதிலும் கூட அவர்களுக்கு தேவை என்று இருக்கும் போது அவர்களுக்கு நாம் உதவி செய்ய ஒருபோதும் தயங்கக்கூடாது என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். கொஞ்ச நேரமே ஆயிடுச்சு. இந்த 2 வசனங்களை சொல்லி நான் முடிக்கிறேன்.
ஆக அதற்கு பின்பதாக மெல்கிசேதேக்கு என்ற ராஜா அங்கே வருகிறதை பார்க்கிறோம். இந்த ராஜா அவர்களுக்கு உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி இந்த ஆபிரகாம் இந்த மெல்கிசேதேக்கு தசமபாகம் கொடுத்தான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருள்களை நீர் எடுத்துக்கொள்ளும் சொல்லும் போது ஆபிரகாம் ஒரு காரியத்தை சொல்றாரு. நான் ஆபிரகாமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உண்டானவில் யாதொன்றையாகிலும் நான் எடுத்துக்கொள்ளேன் என்று சொல்லி, வானத்தையும் பூமியை உடையவராகி உன்னதமான தேவனாய் கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன் என்று சொல்லி அங்கே தனக்குள்ளதை மட்டும் எடுத்துக்கொண்டு செல்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, பொருளாசை நம்முடைய வாழ்க்கையில வரும்போது தேவனை நாம் அலட்சியப்படுத்துகிறோம் என்பதை ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. நமக்கு இருக்கிறது போதும் என்று சொல்லி நாம் நடந்து கொள்வோமேயால் தேவன் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார் என்பதை இந்த மெல்கிசேதேக்கு என்ற அவர் மூலமாகவும் சோதோமின் ராஜாவின் மூலமாகவும் நாம் அறிந்து கொள்கிறதை பார்க்கிறோம். இந்த நாளிலே உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அங்கே ஆபிரகாமை தேற்றுகிற ஒரு காரியத்தை குறித்து பார்க்கிறோம். எப்படியானாலும் ஆண்டவருக்கு எந்த விதமான ஒரு கண்டிஷன் போட வேண்டிய அவசியம் இல்லை. இப்படித்தான் செய்யணும், அப்படித்தான் செய்யணும், அல்லது இப்படித்தான் ஆண்டவர் செய்வார், அப்படித்தான் ஆண்டவர் செய்வார் என்பது இல்லை. கர்த்தர் விரும்புகிறதை எப்படியாகிலும் அவர் செய்ய முடியும் என்பதை இந்த பகுதியிலே நாம் பார்க்க முடியும். இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே வந்திருக்கிற நாம் நம்மை முழுவதுமாக ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த தியானத்திலே கர்த்தருடைய பிரசன்னம் இருந்ததற்காக ஸ்தோத்திரம். அன்றாட வாழ்க்கையில நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஆவிக்குரிய சத்தியங்களை நாங்கள் உணர்ந்து கீழ்ப்படிந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.